ஹலோ வீவர்ஸ், ஐயனார் துணை நியூப்ரமோ ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நம்மளுடைய சோழன் இருந்துட்டு நம்ம நிலாவுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறோமே அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு குற்றம் வந்துச்சு. இந்த பொண்ணுடைய மனசையும் நம்ம இப்படி ஒரு ஆசைகளை வளர்த்துட்டோம், நம்ம நிலாவை வெறுப்பேற்றணுன்றதுக்காக எப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டோமேட்டு யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் சந்தா சமையல் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ரெகுலராக சந்தாவுடைய சமையலை சாப்பிட்றாங்க. உண்மையிலே நல்லா இருக்குது சந்தா, நீ பண்ணுற அந்த ஃபுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சந்தாவுமே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தருடைய ஃபோட்டோவை உங்களுக்கு காமிக்கணுன்றாங்க. யாருன்றாங்க, அவங்க எனக்கு அத்தை ஆகணுன்றாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோம், அந்த விஷயத்தை பற்றி நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்றாங்க. தாராளமாக ஷேர் பண்ணலாம், நான் அது எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன்றாங்க. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இவங்க தான் என்னுடைய அத்தைன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னது அத்தியா அப்படின்ற மாதிரி. யாருன்னு பார்த்தா பல்லவனுடைய அம்மா தான் அவங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் சொன்னேன் என்னுடைய அத்தைன்ட்டு, எனக்கு ரொம்ப க்ளோஸ்ன்றாங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? அம்மா அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் ஆகிட்டு அவங்க ஊரை விட்டே போயிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய பையன் அவங்களுடைய அப்பாவுக்கு வீட்டில் தான் இருக்கிறதா கேள்விப்பட்டோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. என்ன இது, பல்லவனுடைய அம்மாவா இவங்களுக்கு அத்தை அப்படின்ற மாதிரியெல்லாம் தெரிஞ்சுட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இது பெரிய பிரச்சனையாக முடியுமே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கும் அப்படி பயங்கர அதிர்ச்சி. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சந்தா கேட்குறாங்க. உங்களை தான், என்னாச்சு? ஒன்றும் இல்லை சும்மா தான்றாங்க. ஏன் உங்களுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு தெரியுமா, என்ன ஏன் அவ்வளோ ஷாக்கிங்காக பார்க்குறீங்க? இல்லை முன்னாடியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்றாங்க. அப்படியே அப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்றாங்க. அப்படியா? ஆனால் இவங்க எங்கேன்னு தெரியல, அன்றைக்கி ரீசெண்டாக சென்னையில் இருக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இங்கே தான் எங்கேயும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நம்மளுடைய சேரன் இருந்துட்டு இந்த விஷயம் மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சுது, இல்லை பல்லவனுக்கு அவங்க அம்மா இங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிடுமே, இப்போ தானே எல்லா பிரச்சனையும் சரியாகி வந்துச்சு, அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனையா அப்படின்ட்டு சேரன் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அடுத்து சேரன் என்ன முடிவெடுக்க போகிறாங்க? சந்தாவை கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.